உங்க லைஃப்ல மரண பயத்தை காட்டிட்டிய பரமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? மத்தவங்களுக்கு மரண பயத்தை பின்னாடி உட்காரும்போது காட்டுற மாதிரி இது பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எதுவுமே நடந்தது இல்ல. இப்போ ஏதாவது ஒரு பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்து சாஹா இவன் கூட நம்ம போய் பேசி ஐயோ அந்த மாதிரி நடந்தது இல்ல. நான் அப்படி பசங்களை நான் வந்து நிறைய பொண்ணுங்களை தான் பார்ப்பேன் ஆக்சுவலி. பர்சனலாக உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு பையனை பிடிச்சி போய் பக்கத்துல போய் பேசி ட்ரை பண்ணி அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஐயோ இது நமக்கு இல்ல செட் ஆகாது. நம்மளுக்கு ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்குல்ல? அதெல்லாம் வீட்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்பா அம்மா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டலாங்க. நீங்க வந்து ஒரு மாடல் மிஸ் கோயம்புத்தூர் 2023, அதுக்கப்புறம் வந்து மிஸ் தமிழ்நாடு ரன்னர் அப் இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே படத்துக்கு தானே ட்ரை பண்ணுவாங்க. நீங்க சீரியலுக்கு ட்ரை பண்ணது காரணம் என்ன? ஐயோ எந்த பிளானும் இல்லைங்க. படம் எதுவுமே வரல. சீரியல் ஆஃபர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ ஓகே மாடலிங் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. சென்னை வருவேன்னு நினைக்கல. நான் இப்படி அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து வேலை பார்ப்பேன்னு நினைக்கல. நானே வந்து வித்தவுட் மேக்கப்ல வந்து ஓகே எதுவுமே போடாம கூட ஓகே வந்து நின்று ஆக்ட் அது இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நிறைய கான்ஃபிடென்ட் லேர்ன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட்னால. எனக்கே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லீனா இருக்கீங்க, பார்க்க ஐஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, பார்க்க சைனீஸ் மாதிரி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கலாம் கமெண்ட். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் கிரீன் ஃபிளாக், எதெல்லாம் ரெட் ஃபிளாக்? நிறைய சீட் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, இல்லை டாக்ஸிக்கா இருக்காங்க, அப்படி இப்படி கேட்டு கேட்டு என்னோட ஃபேமிலிஸ்லயுமே நிறைய பார்த்துருக்கேன். நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக்னு பார்க்கறதை விட நம்மளால. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries. ஓகே, இப்போ இந்த கோயம்புத்தூர் டு சென்னை உங்களுடைய பயணத்துல வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்கா நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வீட்டை விட்டு நான் தனியா இருந்ததே இல்லை. எப்பவுமே வந்து அம்மா கூட, தம்பி கூட, அப்பா கூட, அப்படி ஃபேமிலி கூட எங்க போனாலும் வந்து மெஜாரிட்டி அம்மா வருவாங்க. காலேஜே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வரைக்கும் அப்பா கொண்டு வந்து இறக்கி விட்டு கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி அப்பா இல்லைன்னா தம்பி ஷூட்டிங்குமே கோயம்புத்தூர்ல இருக்கும்போது தம்பி பேர் வந்து கார்த்திக், அவன் வந்து கூட்டிட்டு போவான், இறக்கி விடுவான், முடிஞ்ச கால் பண்ணா கூட்டிட்டு போவான். அந்த மாதிரி இருந்த பர்சன். இங்க வந்து தனியா வந்து எல்லாம் பண்ணணும். அம்மாவும் இங்க வந்து இருக்க முடியாது. அங்கேயும் அப்பா தம்பி இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, அங்க ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, அது பார்க்கணும்னு சொல்லும்போது இங்க வந்து நாங்க ரொம்ப ஹோம் சிக் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி எங்க அம்மாட்டையும் தம்பி கிட்ட தான் வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். வீட்டுக்கு போய் காலேருந்து இப்படி நினச்சுமா அப்படி நினச்சோம் இப்படி அப்படி சொல்லிட்டு காலைல ஆகும்போது அது மறந்துடும். ஆப்வியஸ்லி நம்ம யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணாலே மெஜாரிட்டி திங்ஸ் வந்து நம்ம மைண்ட்லேருந்து ஃப்ரீ ஆயிடும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். இங்கே வந்து எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. தனியாகவே ரூமில் வந்து தனியாகவே இருக்கும். மார்னிங் போனால் நைட்டு தான் ஒர்க்லேருந்து வரும். வந்துட்டு தனியாக இருக்கும்போது அந்த டேயோட இதை வந்து நான் ஃபோனில் சொல்லுவேன் தான், வீடியோ கால் பண்ணு, நார்மல் கால் பண்ணி சொல்லுவேன் தான். பட் அந்த நேராக வந்து அவங்க கிட்ட பேச முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதனால ஷூட் பிரேக்கில் வந்து ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் இப்போ 9 o'clock ஷூட் முடியும்னா 10 மணிக்கு கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்க்கு வருவேன். அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஒரு நாள் லீவ் கிடைச்சாலுமே அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் ஷூட்டுக்கு வர மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இப்போ தான் கொஞ்சம் வந்து ஓகே இது நம்ம ஒர்க் நம்ம தான் பார்க்கணும். நம்ம ரொம்ப எமோஷ்னலி வந்து இது பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க்கை தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஓகே ஆக ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டீங்க. இப்போ வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது வெளியே? இப்போ ஹோட்டலில் வந்து எக்ஸ்ட்ரா சட்னி, அவங்களுக்கு கொஞ்சம் விலையை கம்மி பண்ணுங்கப்பா, அவங்க கண்டு. ஐயோ அந்த அளவுக்குலாம் வரல. அந்த அளவுக்குலாம் எதுவுமே நடக்கல எனக்கு ஆக்சுவலி. எதுவுமே நடக்கல? ஆஹா இல்லப்பா, அந்த அளவுக்குலாம் நடக்கல. பார்த்தா போட்டோ எடுத்துட்டு போவாங்க, நல்லா பண்ணீங்க அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சீரியல் செட்ல நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு காசிப் பேசணும்னா உடனே கால் எடுத்து பேசுறது யாரு? சஞ்சனாக்கு தான். ஓ சஞ்சனா. ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டேன் சஞ்சனாவும் நீங்களும் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே? ஆமா, நாங்க ஸ்கூல் மேட். ஓ அப்போ இப்போ இந்த ஆடிஷன் எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடியுமே நாங்க ஸ்கூல்ல வந்து அவ்வளோக்கா ஹாய் பாய் அந்த மாதிரி ஒரு டச்ல தான் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் அந்த ஃபேர்வெல் டைம்லலாம் தான் வந்துட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம். நீட் எக்ஸாம்க்குலாம் வந்து ஒன்னா தான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. நீட் எக்ஸாமா? நான் எழுதல, அவ எழுதுனான்னு நினைக்கிறேன். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஓகே எனக்கு இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் ட்ராக் மாதிரி பானேன். அப்புறம் பார்த்தா அவள் இன்ஜினியரிங் தான். அதுக்கப்புறம் அந்த பெருசாக பாண்டிங் இல்லை. அப்போவுமே வந்து நாங்கள் 11th 12th நான் ஃபர்ஸ்ட் டேஸ்கில் இருப்பேன், அவள் லாஸ்ட் டேஸ்கில் இருப்பேன், அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரே ஃபீல்டில் இருக்கும்போது நான் கோயம்புத்தூர்ல அவங்கள பார்த்ததில்ல, சென்னையில் வேற ஆடிஷனுக்கு வரும்போதெல்லாம் பார்ப்போம். அப்போ ஹாய் பாய் அவ்வளோதான், பெருசாக பேசிக்கிட்டதெல்லாம் இல்லை. நம்பர் கூட இருந்தது இல்லை. நம்பர் கூட வந்துட்டு நாங்கள் கனா கண்டெய்னரியில் வந்ததுக்கப்புறமா தான் எக்ஸ்சேஞ்சே பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. சரி, நம்பர் கூட இருந்ததில்லை, சுத்தமாக டச்லேயே இல்லை. அப்புறமா தான் சடன்லி தெரிஞ்சது அவங்க தான் ரேவதி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்பவுமே இருக்கும்.
சஞ்சனா கூட. இப்போ உங்களோட ஜேர்னி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் பார்த்தப்போ வந்து நீங்க வந்து ஒரு மாடல் மிஸ் கோயம்புத்தூர் 2023, அதுக்கப்புறம் வந்து மிஸ் தமிழ்நாடு ரன்னர் அப் இப்படிலாம் வந்துட்டு ஆஹ், எல்லாருமே படத்துக்கு தானே ட்ரை பண்ணுவாங்க. ஆமா. நீங்க சீரியலுக்கு ட்ரை பண்ணது காரணம் என்ன? இதுக்கு ஏதாவது பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா? ஐயோ எந்த பிளானும் இல்லைங்க, படம் எதுவுமே வரல, சீரியல் ஆஃபர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்போ ஓகே மாடலிங் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஷார்ட் ஃபிலிம், சாங்ஸ், ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த ஆஃபர் வந்தப்போ ஐ ஃபெல்ட் ஓகே இது என்னோட ப்ரொஃபைலுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் மாடல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆர்டிஸ்டாக இது பண்ணுறதுக்கான இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் ஓகே வில் ட்ரை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். எப்படி ஆக்டிங் ஆசை வந்துச்சு? யார் உங்க மனசுல வந்து நீ நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் வந்தது இல்லை ஆக்சுவலி. இதே மாடலிங், ஆக்டிங் இது எல்லாமே எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வகையில் வந்து என் லைஃப்பில் வந்தது. நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், சாஃப்ட்வேர் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆமா. காலேஜ் டைம்ல சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லி எக்ஸாம் கட் அடிச்சுட்டு ட்ரை பண்ணது ஆக்சுவலி மாடலிங்கிறது. செகண்ட் இயர் தேர்ட் இயரில் வந்து எனக்கு இன்டர்னல் எக்ஸாம், நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு பாஸ் பண்ணலன்னா மேம்லாம் அசிங்கமாக திட்டி திட்டி கழுவி ஊற்றிடுவாங்க. எனக்கு அன்றைக்கி ஒரு டைமில் வந்து அந்த எக்ஸாம் ஓகே இன்டர்னல் எக்ஸாம் வந்து எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் படிக்கல அந்த டைம். அப்போ ஓகே வேறு ஆப்ஷனே இல்லை, என்ன சொன்னாலும் மாட்டிப்போங்கும் போது லக்கிலி வந்து என்னோட காலேஜில் வந்து ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்தது, வெப்சைட்டுக்கான ஃபோட்டோ ஷூட்ஸ். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா நம்ம இன்டர்னல் எக்ஸாமுக்கு வந்து நம்மளுக்கு ஓடி தந்துடுவாங்க. ஓடி தந்துட்டு எப்படி ஆப்வியஸ்லி இந்த சேம் கொஸ்டின் பேப்பர் தானே நம்ம எழுதுவோம், அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் இது கூட வாங்கிக்கலாம், இன்னொரு தடவை எழுதிக்கலாம். அப்போ அதுக்கு செலக்ட் ஆனால் நம்ம இதுக்கு போக வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்தது. லக்கிலி என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் வந்துட்டு அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போ நான் மேம்கிட்ட போய் கேட்டேன், மேம் நான் பண்ணவா மேம் அது நம்ம காலேஜ் வெப்சைட்டுக்கு? ஓகே வில் கிவ் அ ட்ரை, நீ முதல்ல ஃபோட்டோ ஷூட் வந்து லைக் லுக் டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்களே, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா ஃபோட்டோ ஃபேஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்கே ஃபோட்டோகிராஃபி ரூமில் அந்த லுக் டெஸ்ட் போயிட்டு இருந்த ரூமில் நீ ஜஸ்ட் கோ அண்ட் ஹாவ் அ செலெக்ஷன், நீ ஓகே ஆனா யூ கேன் கோ, இல்லைன்னா நீ வந்து எக்ஸாம் எழுதுற. நான் இருக்கிற கடவுள்லாம் எப்படியாச்சும் வேறு ஓகே சொல்லி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபோட்டோஸும் எதுவும் எடுத்ததில்லை, பெருசாக செல்ஃபி எடுக்கிற பர்சனும் கிடையாது. அப்போ அந்த டிக்டாக் இதெல்லாம் ஃபேமஸ் இல்லை, அப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் சோஷியல் மீடியாலே இல்லை அந்த டைமில். 2022 வரைக்கும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே இல்லை. ஆப்வியஸ்லி ஃபோனே யூஸ் பண்ணாத ஒரு பர்சனாக தான் இருந்தேன். அம்மாவோட ஃபோனுக்கு தான் வந்து எனக்கு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வரும் 2022 வரைக்கும். காலேஜ் முடிக்கிற அந்த ஜோன் வரைக்குமே ஃபோன் கூட இல்லை, டிக்டாக் இல்லை, எந்த சோஷியல் மீடியா இல்லை, ஃபேஸ்புக் எதுவுமே இல்லை. இருந்த ஒரே ப்ரொஃபைல் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் மட்டும்தான் வச்சிருந்தேன், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. மித்தது எல்லாமே அம்மா யூஸ் பண்ணுறது, அதில் நான் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை பற்றி எந்த அவேர்னஸுமே இல்லை. ஜஸ்ட் அங்கே போய் ஒரு கேமரா முன்னாடி நின்று லக்கிலி ஃபோட்டோகிராஃபர் சொன்னாங்க ஓகே யூ கேன் டூ இட், நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ ஐ வாஸ் லைக் ஹாப்பி. ஓகே 3 நாள் முடிச்சிடல, நம்மளுக்கு ஆன்டிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணதே வந்து என்னோட காலேஜோட வெப்சைட்டுக்கு தான். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓகே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த 3 days வந்து அவங்க பண்ண சொன்னது, ஃபோட்டோஸ்க்கு நம்ம போஸ்ட் பண்ணுறது, நம்ம இது வீடியோகிராஃபிக்கு ஆட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சப்போ நானே இன்ஸ்டாவில் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் வி கேன் ட்ரை அப்படிங்கிற எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஓகே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன், இதுவும் சைடில் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது, பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது, டைம் கிடைக்கும்போது கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரி போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லும்போது நான் மிஸ் கோயம்புத்தூரோட ஆடிஷன் வந்து பார்த்தேன். அதுவுமே நானும் அம்மாவும் மூவிக்கு போனோம். அப்போ முடிச்சுட்டு அங்கே இருக்கும்போது அங்கே அந்த ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க, மிஸ் கோயம்புத்தூர் ஆடிஷன் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணேன். அப்படியே நெக்ஸ்ட்டாக வர நான் தேடி போகிற மாதிரி நடக்கலை. அது கனெக்டிவிட்டியே இல்லாம அதுவே லைஃப்ல நெக்ஸ்டா அமைய ஆரம்பிச்சது எனக்கு. நீங்க என்னைக்காவது அர்ஜென்ட்டா போறேன்னு சொல்லிட்டு மென் ரெஸ்ட் ரூம்குள்ள பூந்துருக்கீங்களா? ஐயோ இல்லப்பா, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தப்பு இல்ல, தெரியாம இல்ல பண்ணதில்ல. சரி, மார்னிங் எந்திரிச்சு வேற யார்த்தோட பிரஷ் எடுத்து நீங்க தேய்ச்சிருக்கீங்க பல்லு? இல்ல அடச்சை இல்ல, என்னோட பிரஷ்ல வந்து நான் எப்போ அந்த கிளிப் இருக்குல்ல அந்த மூடி அது வந்து போட்டு வச்சிருப்பேன். அது எந்த பிரஷ்ல அது இருக்காது, அது என் பிரஷ் தான் நான் கான்ஷியஸா இருக்கேன். அவ்வளவு டைம் இருக்கா உங்களுக்கு? விட்டா பேர்கள் இல்ல நான் நேரத்துல எந்திரிச்சிருவேன் எப்பவுமே. நம்ம வந்து ஆன் டைம் எந்திரிக்காதனால தான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம். நான் உங்க பிரஷ் தான் மத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ அது மேபி நடந்திருக்கான்னு என்னன்னு தெரியல, இருக்கலாம். என்னைக்காவது ட்ரெஸ் வாங்கும்போது இந்த பிரைஸ் டேகோட போட்டு வெளியே போயிருக்கீங்களா? ட்ரெஸ் நம்ம ஷூட்டிங் செட்லயே நடந்திருக்கு ஆக்சுவலி. அயன் பண்றதுக்கு அப்படியே அந்த டேகோடயே கொடுத்துருவேன். அப்புறம் ஷார்ட்ல தான் யாராச்சும் பார்த்து வந்து அதை எடுத்து விடுவாங்க. அதெல்லாம் வெளியில வந்து ஒருக்கா நடந்திருக்கு. என் தம்பி பார்த்துட்டு என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வேண்டி வச்சிருக்கேன் அப்படின்னப்போ இல்ல என்னாச்சு அப்படின்னப்ப டேகோடயே போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டான்.
பட் இது வந்து வேற யாரும் பார்த்து சொல்லாம இல்ல உங்க இல்ல உங்க ஆமா கூட என் தம்பி இருந்தவங்க. தான் ஆமா பார்க்கிங்ல நான் இறங்குனப்ப வண்டியில இருந்து கீழே இறங்குனப்ப ஏன் இந்த ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் போட போறியா அப்படின்னா இல்ல ஏன் இப்ப 2-3 தடவை போட்டேன் 2-3 தடவை போட்டேன் இப்படிதான் இருக்காங்க இப்ப டேக் கட் பண்ணாம இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் நம்ம ட்ரையல் பண்றதுக்கு போட்டிருப்போம்ல அதனால 2-3 தடவை போட்டேன்னு வேற சொல்லிட்டேன் அவன்கிட்ட அது ஒரு இது நல்லா சாப்பிட்டுட்டு ஜிபே பண்ணும்போது 4-5 சுத்து நிறைய தடவை ஆயிருக்கு நிறைய ஏகப்பட்ட தடவை ஆயிருக்கு அப்புறம் அம்மாக்கு தம்பிக்கு அதெல்லாம் கால் பண்ணி யாராவது ஸ்கேன் போட்டு பண்ணுங்க விடுங்க. ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் என்னோட கெட்ட நேரம் அவங்க 2 பேரும் போன் எடுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன அப்புறம் திருட்டு தெரிஞ்ச முடியா யாருக்கிட்டயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்கேனர் அனுப்புற பே பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் யார்கிட்டயாவது நல்லா திட்டி பேசிட்டு அவங்க மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கே அனுப்பிச்சிருக்கீங்களா? ஐயோ அந்த மாதிரி அமிச்சது இல்ல ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு மேனேஜரோட மானிட்டர்ல வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டேன் லக்கிலி வந்து அந்த நாள் ஃபுல்லாவே அவர் வந்து அவையில் இருந்தாரு என்னன்னு தெரியல நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தானே மெசேஜ் பண்ணியிருப்போம் நான் ஹாய் ப்ரோன்னு ஏதோ வந்து மேனேஜருக்கு ஆக்சுவலி வேற யாருக்கும் வந்து டீம்மேட்டுக்கு மெசேஜ் பண்றதுக்கு பதிலா எனக்கு ரொம்ப நேரமா கான்ஷியஸே இல்லை அப்புறமா வந்து இவர் என்ன எனக்கு நான் டவுட் கேட்கறதுக்கு வேண்டியதான் என்னோட லீடுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் என்ன அப்பவே டெக்ஸ்ட் பண்ணிட்டோமே லீடே இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் டீம்ஸை எடுத்து பார்க்கும்போது நான் மேனேஜருக்கு டெக்ஸ்ட் பண்ணி வச்சேன் அப்பதான் அதை டெலீட் பண்ணலான்னு போறேன் அவர் வந்து அவைலபிள் அந்த சிம்பிள் காமிச்சு நான் டெலீட் பண்ணிட்டேன் அவர் கேட்கலையா என்னம்மா டெலீட் இல்ல பண்ணல? அவங்களுக்கு அது தெரியாது ஆக்சுவலி அது அவங்க பாக்கறதுக்கு முன்னாடியே நம்ம டீம்ஸ்ல வந்து டெலீட் கொடுத்துட்டா வந்து அது வேனிஷ் ஆயிடும் அதனால அவங்களுக்கு அது தெரியல அது ஏன்னா அப்போ வந்து பயங்கர பேனிக் ஆயிடுச்சு அந்த நாள் ஈவினிங் வேற எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அவர் கூட தான் இருந்துச்சு அதை கேட்டுருவாரோ அந்த ஹாய் ப்ரோ பார்த்துருப்பாரோன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் லக்கிலி வந்து அவர் பார்க்கல அது வந்து ரொம்ப ஏன்னா நம்ம அது வந்து மேனேஜர் வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அது வந்து ஒரு இது பண்ணி இந்த ட்விஸ்டா இந்த சீரியல்ல அதிக டேக் வாக்குன சீன் எது? அதிக டேக் ஆட்டோ ஓட்டுற சீன் தான் வந்து நிறைய டேக் வாங்குற சீன் தான் இது அவங்க வந்து ஆட்டோ ஆக்ஷன் எடுத்தாலே சொல்லிருப்பாங்க ஆத்தாடி ஆத்தா. அப்படி ஆகாது ஆக்சுவலி அதுதான் எனக்கு பயமா இருக்கும் எனக்கு வந்து என்ன ஸ்ட்ரகிள் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கியர் வந்து கீழே போடணும் மறுபடியும் நியூட்ரல் அண்ட் செகண்ட் கியர் அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து அந்த செகண்ட் கியர் மாற்றக்கு பதிலாக நான் நியூட்ரு போட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவேன் அங்கே எப்பவுமே எனக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரே டேக்ல தான் பண்ணும் சன் வந்து இறங்கிரும் அந்த டேக்கு டக்குன்னு பண்ணிடணும்னு சொல்லி தான் என்னை வெளில கூப்பிட்டுருப்பாங்க சார் வந்து அங்கே ஆக்ஷன் வாமா அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் ஆயிரும் அப்புறம் சார் ஆஃப் ஆயிடுச்சு சார் இப்படி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க வாமா அப்படிம்பாரு பாதி தூரம் போயிடுவேன் ஆஃப் ஆயிரும் அவர் அப்படியே பாவமா பார்ப்பேன் சார் ஆஃப் ஆயிடுச்சு சார் இப்படி சீக்கிரம் டக்குன்னு எனக்கு அப்படின்னு பதட்டத்துல போய் சொருகிருக்கீங்களா எங்கேயாவது? அதுதான் ட்ராக் மேல ஒரு அது மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் அது அந்த ஏடி மேல கையில போய் அடிக்க போனேன் ட்ராக்ல ஒரு ஏத்த போனேன் வேற வந்து நானே வந்து ஆஃப் பண்ணிட்டு இறங்கிடுவேன் நடு ரோட்ல இருந்தா கூட விட்டுட்டு இறங்கிடுவேன் நீங்க யாராச்சும் எடுங்க எனக்கு பண்ண மாட்டேன் அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுக்குள்ளேயே வந்து ஓரளவுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஸ்கெட்யூல் வரும்போதே ஓரளவுக்கு நானே யாரும் இல்லாமே ஓட்டுறதுக்கு ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் எல்லாம் தான் எனக்கு யாராச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு ஏன்னா எனக்கு டைலாகும் பேசிட்டு இந்த 2 பக்கம் மிரரை பார்த்துட்டு ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஸ்டார்டிங்கில் அப்புறம் செகண்ட் ஸ்கெட்யூல் இருந்தாலும் ஓகேவா இருந்தது. உங்க லைஃப்ல மரண பயத்தை காட்டிட்டிய பரமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் டைம்ஸ்லலாம் அப்படிதான் இருக்கும் எப்பவுமே எக்ஸாம் நான் வேற பயாலஜி வேறையா வீட்டில் வந்து வெளுத்து கட்டிடுவாங்க மார்க் வாங்கலனா இதெல்லாம் மரண பயமாங்க? இதை விட பெருசாலாம் இருக்கு. என்ன வேற பெருசா மரண பயம் காமிச்சதெல்லாம் எதுவும் இல்லையே அந்த மாதிரி எந்த மூமெண்ட்ஸும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த பஸ் இப்படி வந்து இடிக்கிற மாதிரி இப்படி போறது அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லை எனக்கு நான் தான் அப்படி ஓட்டுவேன் யாரையாச்சும் இடிக்கிற மாதிரி நீங்க தான் இப்ப மரண பயத்தை நான் தான் காட்டுறீங்க. ஆமா நான் தான் மித்தவங்களுக்கு மரண பயத்தை பின்னாடி உட்காரும்போது காட்டுற மாதிரி இது பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எதுவுமே நடந்தது இல்லை இது ட்ரெயின்ல போகும்போது அந்த மாதிரி நடக்கும் எனக்கு எனக்கு எப்பவுமே வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கான்ஷியஸாக தான் இருப்போம் தூங்கக்கூடாது ஆப்வியஸ்லி வந்து பஸ்னா கூட நம்ம அந்த நம்ம ஸ்லீப்பர் வால்வோ பஸ்னா கூட அந்த டைம் ஆகும்போது ரெட் பஸ்ஸில் புக் பண்ணால் கால் வரும் இல்லைனா வந்து அந்த டிரைவரோ இல்லை அசிஸ்டன்ஸோ இருக்கிறவங்க வந்து இல்லை உங்கள் ஸ்டாப் வந்துச்சுன்னு எழுப்பி விடுவாங்க. ட்ரெயினில் போகும்போது வந்து நம்ம தான் ட்ராக் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம அந்த ஸ்டாப்பை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்து போயிடுவோம். அப்படி ஒரு ஷூட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. நான் சேலம்க்கு போகும்போது ட்ரெயினில் போனேன் எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல நான் அந்த ஸ்டாப்பை வந்து நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல போய் நின்று அங்கேருந்து வந்து ஆட்டோலாம் பிடிச்சிட்டு போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது தெரியாத ஒரு இடம்னால அது ஒரு பேனிக் மூமெண்ட்டாக வந்து இருந்தது. அப்புறம் வந்து நம்ம இங்கே சென்னையில் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா அங்கே நான் நெக்ஸ்ட் டே வந்து ஷூட்டுக்கு போனோம் அது ஒரு மரண பயமாக இருந்தது ஏன்னா நம்ம அங்கே வாக்கு கொடுத்துருப்போம்ல வந்திருப்போம் டைமுக்கு வந்திருப்போம் அப்படின்னு அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து கொஞ்சம்
ரொம்ப பேனிக்காக இருந்து பயந்து ஐயோ என்ன பண்ணுவோம், எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி தானே இது பண்ணியிருப்பாங்க. பட் லக்கிலி அதெல்லாம் ஆன் டைம் போயிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்து சாஹா இவங்க கூட நம்ம போய் பேசி கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டு பக்கத்தில் போய் பேசுனதுக்கப்புறம் ஐயையோ இவன் பேசுறத கேட்டே நான் தெரிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்கா? ஐயோ அந்த மாதிரி நடந்தது இல்லை. நான் அப்படி பசங்களை நான் வந்து நிறைய பொண்ணுங்களை தான் பார்ப்பேன். ஆக்சுவலி பொண்ணுங்க தான் ஐயையோ. பார்க்க இல்ல அப்படி சொல்லலை, தப்பா சொல்லலை. அவங்க பாப்பா அழகா இருப்பாங்க, அவங்க ட்ரெஸ்ஸஸ். ஆமா அவங்க மெஜாரிட்டி கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் தான் இன்ஸ்பிரேஷனா பார்ப்பாங்க ஆக்சுவலி. அது ஓகேங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பர்சனலாக உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு பையனை பிடிச்சி போய் பக்கத்துல போய் பேசி ட்ரை பண்ணி அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஐயோ இது நமக்கு இல்ல செட் ஆகாது. நம்மளுக்கு ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு வைப். யாரை பார்த்தாலும் ப்ரோ ப்ரோ Okay. ப்ரோ அப்படின்னு Okay, okay. போறதுனால அந்த மாதிரி போனது இல்ல. அப்போ உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மாதிரி Love. எதுவும் இல்ல. அதெல்லாம் வீட்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்பா அம்மா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உருட்டலாங்க. ஐயோ நிஜமா நிஜமா ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ஒருத்தர் கூட உங்களை கூட லவ் ஸ்கூல்ல பண்ண வந்து அதெல்லாம் நடந்திருக்கு. ஸ்கூல்ல காலேஜ்ல வந்துட்டு எதுவும் நடக்கல. காலேஜ்ல வந்துட்டு எனக்கு விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து எனக்கு ரொம்ப இப்போ அவன் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்க. பட் அவன் தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு நிறைய பேர் என்ன நினைச்சனால வந்துட்டு காலேஜ்ல பெருசா எதுவும் நடக்கல. அதனாலே உங்களுக்கு காதல் எதுவும் இல்லை? ஆமா காதல் நீங்களா எதுவும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ற மாதிரி அந்த மாதிரி யாரையும் தோணல ஆக்சுவலி. ஆமா யாருமே நான் என்னோட ஒர்க் பிளேஸ்லயுமே வந்துட்டு எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் தான். நான் ஒர்க் பண்ண இடத்துலயுமே வந்து எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். நாங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து ஒரு 2 தடவை தான் ஆனால் நான் ஒருக்கா தான் போனேன். மீட்டிங்க்கு மட்டும்தான் ஒருக்கா தான் போயிருந்தேன். அங்கேயுமே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா டீமில் ஃபுல்லாக 5-6 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அப்புறம் சீனியர் பர்சன்ஸுமே எல்லாருமே ஆல்ரெடி மேரிட் பர்சனாக இருந்தாங்க. அதனால அங்கேயும் ஒன்றுமே நடக்கல. சைட்டு கூட அடிச்சது இல்லையா? சைட்லாம் அடிச்சிருக்கேன். சரி, சைட்லாம் இப்போ ஒரு அடிச்சிருக்கேன். பையனை வந்து சைட் அடிக்கணும், அது வந்து கேஷுவலா இருக்கணும். நிஜ லைஃப்ல என் தம்பி கூட போகும்போது வந்து பார்த்து சொல்லியிருப்பான்ட்ட, அந்த பையன் பாரு நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னப்ப அதுல அதை பாரு அந்த மாதிரி சொல்லுவான். மால்க்கெல்லாம் நான் மெஜாரிட்டி அவன் கூட தான் போவேன். எங்க போனாலும் அதுவுமே நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் என் தம்பியை பார்க்கும்போதும் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதுமே என் பாய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருப்பாங்க. மெஜாரிட்டி வந்து நான் என் தம்பி கூட போட்டோ போடும்போதே வந்துட்டு அது பிரதர் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் வந்து டேக் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் போடும்போது வந்து அவன் என் பாய் ஃப்ரெண்ட்னே நினைச்சு நிறைய பேர் எங்கேஜ் ஆயிடுச்சா. என் ஃப்ரெண்ட்ஸே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தா அமிதான்னு சொல்லிட்டு, அவள் வந்து நானும் அவளும் வந்து ஒன்னா தான் வந்து டியூஷன் போனோம். மேத்ஸ் டியூஷன் வந்து ஒன்றா தான் போனோம். அவங்க மாமா தான் எங்களுக்கு வந்து மேத்ஸ் சாராக இருந்தார் ஸ்கூலில். அப்போ டியூஷன் போகும்போது என் தம்பி வந்து மேலே நின்று, எங்களுக்கு வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு. அவள் வந்து எப்போ போகும்போது என் வீட்டை பார்த்துக்கிட்டே மேலே பார்த்துக்கிட்டே போவேன். நான் அவள் என்ன தான் பார்க்குறாளோன்னு நினச்சா அந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு நாள் என்கிட்டயே வந்து கேட்டா, உன் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான் செம்மையாக இருப்பான் சொன்னப்ப நான் யார் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வர போய் கேட்டேன். அம்மா என்னம்மா நம்ம வீட்டில் ஏதாச்சும் புதுசாக யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து ஒரு நாள் அவள் என் வீட்டுக்கு எதாச்சியாக நம்ம ஈவினிங் பீட் பண்ணும்போது வரும்போது தான் வந்துட்டு இந்த பையன் தான் நான் பார்த்துட்டு சொன்னேன் நல்லா இருக்கான்னு சொன்னேன். அது என் தம்பிடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ மோஸ்ட்லி வந்து என் தம்பியவே வந்து நிறைய பேர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுலாம் நினைச்சிருக்கிற மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. மொத்தத்துல ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்றேன், இவ கூட தான் மெஜாரிட்டி வெளில போவேன். ஸ்கூல் காலேஜ்ல போகும்போது விஷ்ணு கூட வெளில போறதுனால இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு அவங்களே ஏமாந்துக்கிட்டாங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் கிரீன் ஃபிளாக், எதெல்லாம் ரெட் ஃபிளாக்? கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் ஐயோ இப்போ வந்து ஜென்யூனா இருக்காங்களான்னு எனக்கு முதல்ல தெரியல ஆக்சுவலி. நிறைய என்னோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தே வந்து ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து நிறைய சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, இல்லை டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படி இப்படி கேட்டு என்னோட ஃபேமிலிஸ்லையுமே நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படிலாம் கேட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து டு த மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு உண்மையாக இருந்தால் போதும், ட்ரஸ்டபுளாக இருந்தால் போதுங்கிறது மட்டும்தான் என்னோட க்ரீன் ஃப்ளாக் லிஸ்ட்டு. மித்ததெல்லாம் பார்த்தா ஓகே நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக்னு பார்க்கறத விட நம்மளால ஒருத்தங்க கேரக்டர் அப்படிதான் அவங்க நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா எப்படி வேணா நம்ம கூடயே இருந்தாலும் ஃபோன் செக் பண்ணிகிட்டே இருந்தாலும் எங்கே போனாலும் நம்ம கூடயே இருந்தாலும் ஏமாற்றணும் சீட் பண்ணணும்னு நினச்சா அவங்க பண்ணுவாங்க தான். அது நம்ம தடுக்கவே முடியாது. வாட் ஷுட் ஹேப்பன் தட் வில் ஹேப்பன். நான் இப்போ வரைக்கும் பிலீவ் பண்ணுற ஒரு திங்னா என் லைஃப்பில் பார்த்து இவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணி பார்த்ததில் எனக்கு எதுவுமே கனெக்ஷன் எனக்கு இப்போ வரைக்கும் நடக்கிற மூமெண்ட் பார்த்தா எனக்கு கனெக்டிவிட்டியே இல்லாமல் நடக்கும். அதனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பிலீவ் பண்ணுவேன், ப்ரீ ரிட்டன் கேனாட் பி ரீரிட்டன் இன் லைஃப். எது வந்து நடக்கணும்னு இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். நம்ம என்னதான் யாரை கண்ட்ரோல் பண்ணி இப்போ இங்கே நான் சென்னை வருவேன்னு நினைக்கல, நான் இப்படி அப்பா அம்மாலாம் விட்டுட்டு இப்படி ஒரு ப்ரொஃபஷனில் வந்து வேலை பார்ப்பேன்னு நினைக்கல. நான் ஃபேமிலியோட உள்ளேயே ஃபேமிலி கைக்குள்ளேயே இருந்த ஒரு பர்சன் இப்போ நான் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு நினைக்கல. நான் ஸ்டேஜ் ஃபியர் இருந்த ஒரு பர்சன் தான். மேலே நின்று வந்து பேசுங்கன்னா இல்லை எனக்கே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல்
இருந்த ஒரு பர்சன் தான். எனக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்த ஒரு பர்சன். இப்போ நானே வந்து வித்தவுட் மேக்கப்பில் வந்து ஓகே எதுவுமே போடாமல் கூட ஓகே வந்து நின்று ஆக்ட், அது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ எது நடக்குமோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்து ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக்ங்கிறத தாண்டி விச் ஷுட் ஹேப்பன் தட் வில் ஹேப்பன். நல்லா சுத்துறீங்க. சுத்தரா சும்மா ஃபன். ஃபன். ஓகே, அடுத்தது என்ன பிளான்ல இருக்கீங்க நீங்க? இப்போ வரைக்கும் எந்த பிளான்லையுமே இல்லை ஆக்சுவலி. இதை இப்போ நீ அக்செப்ட் பண்ணுறக்கே கொஞ்சம் இந்த ரொட்டீனை விட்டுட்டு வேற ரொட்டீன் போகிறக்கே மேபி ஒரு கொஞ்சம் டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் நான் என்ன நல்லா இன்னும் க்ரூம் பண்ணிட்டு மெயின்டைன்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வர்றது கோ வித் ஃப்ளோ தான். எப்போ போல் எது வருதோ அதில் பெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்குது. இப்போ இந்த சீரியல்ல இருந்து ஒரு டேக் அவேயா எடுத்துட்டு போனா என்ன சொல்லுவீங்க? நான் நிறைய கான்ஃபிடென்ட் லேர்ன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட்னால. ரொம்ப இவ்வளோ கான்ஃபிடென்ட்டான பர்சனே கிடையாது நான் ஆக்சுவலி. அதான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது. எப்படி இருப்பேன் பார்க்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லீனாக இருக்கீங்க பார்க்க, ஐஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, பார்க்க சைனீஸ் மாதிரி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கலாம் கமெண்ட் எல்லாம் வந்தனால நிறைய இன்செக்யூரிட்டிஸ். ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போதே வந்து நிறைய அப்படி கச்சக்கன்னு என்னோட பிரெயினும் ஹார்ட்டும் பேசும் மாதிரி 2 விஷயம் நம்மளுக்குள்ளேயே ஓடுங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது நிறைய தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அங்கே என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை தவிர மித்த எல்லா கண்ட கருமாந்தரமும் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அது என்ன பற்றின இன்செக்யூரிட்டிஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அதுக்கு பெரிய ரீசன் வந்து டைரக்டர் சார் தான் ஆக்சுவலி. நான் எப்போ வந்து லோவாக இருந்துட்டு என்னால் அது இல்லை சார் நான் இப்படி பண்ண முடியாது, கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிறேன், அண்டர் ஐஸ் கவர் பண்ணிக்கிறேன், இல்லை இதில் தான் நீ பண்ணுற, இது நீ கான்ஃபிடென்ட்டாக பண்ணு, பர்ஃபெக்டாக பண்ணு, யூ ஷுட் டூ லைக் திஸ். நம்ம எல்லாருமே இன்பர்ஃபெக்ட் தான். லைக் நம்ம பிளெயினாக இருந்துச்சுன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது பொம்மை. யூஆர் அ ஹியூமன். இன்பர்ஃபெக்டாக இருக்கிறது கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது எந்த லுக்குனாலும் ஓகே, எதுவும் இல்லைனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைச்சதுக்கு ரீசனே இந்த ப்ராஜெக்ட் தான். ராணி கேரக்டர் மூலியமாக தான், ஆப்வியஸ்லி ஃபார் இந்த டீம்னால மட்டும்தான். எப்பவுமே எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, இல்லை ஸ்கின் நல்லா இருக்கு ஓகேவா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னனால தான் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ டேக் அவே ஃப்ரம் த ப்ராஜெக்ட் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப ஹையாக வந்து பில்ட் ஆச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட்னால. சூப்பர், நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Let's go holidays. Travel beyond boundaries.